யாதி சக்ரனிடம் கூறுகிறார். கங்கை மற்றும் யமுனைக்கு இடையே உள்ள முழு நிலமும் உன்னுடையது. பூமியின் நடுவில் நீ ஒரு அரசன், உன் சகோதரர்கள் ஆட்சியாளர்கள். கோபம் இல்லாதவன் கோபம் உள்ளவர்களை விட உயர்ந்தவன், பொறுமை இல்லாதவனை விட பொறுமை உள்ளவன் உயர்ந்தவன். மனிதர்கள் மனிதரல்லாதவர்களை விட உயர்ந்தவர்கள், அறிவில்லாதவர்களை விட அறிவாளிகள் உயர்ந்தவர்கள். திட்டப்படும்போது பதிலுக்கு திட்டாதே, பொறுமை காப்பவனுக்கு கோபம் எரிகிறது. திட்டினவன் எரிந்து சாம்பலாகிவிடுவான். மற்றவர்களை காயப்படுத்தாதே, கொடூரமான வார்த்தைகளை பேசாதே, மற்றவர்களை இழிவுபடுத்தாதே. எந்த வார்த்தையால் மற்றவர்கள் வருத்தப்படுகிறார்களோ அந்த வார்த்தையை பேசாதே, அது பாவத்தை உண்டாக்கும். காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசுபவன் முட்களால் குத்துவது போல் இருப்பான். அவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன், துரதிர்ஷ்டத்தை சுமந்து கொண்டு திரிகிறான். நல்லவர்களால் மதிக்கப்பட வேண்டும், நல்லவர்களால் பாதுகாக்கப்பட வேண்டும். நல்லவர்களின் தவறுகளை பொறுத்து கொள்ள வேண்டும், நல்லவர்களின் வழியில் நடக்க வேண்டும். வார்த்தைகள் அம்புகள் போன்றவை, அவை வாயிலிருந்து வெளியேறி காயப்படுத்துகின்றன. அவை மற்றவர்களின் இதயத்தில் ஆழமாக பாய்கின்றன. எனவே புத்திசாலிகள் அந்த வார்த்தைகளை மற்றவர்கள் மீது ஈயக்கூடாது. 3 உலகங்களிலும் இதைவிட சிறந்த சமாதானம் இல்லை. எல்லா உயிர்களிடமும் அன்பு, தானம், இனிமையான பேச்சு ஆகியவையே சிறந்தவை. எனவே எப்போதும் இனிமையாக பேசுங்கள், கடுமையாக பேசாதீர்கள். வணங்கப்பட வேண்டியவர்களை வணங்குங்கள், தானம் செய்யுங்கள், ஆனால் யாரிடமும் எதையும் கேட்காதீர்கள்.